honor our Vijayan sir, the senior journalist who inspired millions of young minds through his powerful speech. என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு 1500க்கு மேற்பட்ட பள்ளிகள்ல எல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு வரவேற்பை வேற எங்கேயும் கொடுத்ததே இல்லை. பேச்சின் முடிவில் இந்த அரங்கத்திலிருந்து யாராவது உளப்பூர்வமாக என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பீங்க என்ற நம்பிக்கையோடு நான் பேச்சை தொடங்க போகிறேன். இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் ஒரே ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என் பேச்சை கேட்டு மாறினால் அதுதான் மகத்தான வெற்றி. ஒரு நாள் அப்துல் கலாம் நடந்து போயிட்டு இருக்கப்ப அப்பா கூட்டிட்டு போறாரு. அப்துல் கலாம் பார்க்கிறார், செருப்பு இல்லை அப்பாட்ட. நீ ஒரு செருப்பு வாங்கிக்க கூடாதா அப்படின்னு அப்துல் கலாம் கேட்டாராம். அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், டேய் நீ நான் நடக்கிறத பத்தி கவலைப்படுற, ஆனா நான் நீ பறக்கிறத பத்தி ஆசைப்பட்டு இருக்கிறேன். நீ பறந்தா போதும், இந்த கால்களுக்கு வலி இருக்காது அப்படின்னாராம். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். கெட்ட நண்பர்களின் சகவாசம் உங்கள் வாழ்க்கையே பாழ்படுத்திடும். உங்களுடைய மிகப்பெரிய ட்ரீம் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். சொல்லுப்பா. பிகம் an Air Force officer. ஓகே, என்ன காரணம்? கனவா இருக்கு. நல்ல கைத்தட்டுங்க. வெரி குட். ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு. சரி, பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து சொல்லுங்களேன். யாராவது உங்களோட கனவு என்ன? உங்க பையனை பத்தி என்ன கனவு காண்றீங்க? என்ன சார்? இன்ஜினியர் ஆகணும். நல்ல கைத்தட்டல் கொடுங்க சார். வெரி குட். ஓகே, நம்ம அம்மா அப்பா எவ்வளவு நேரம் செலவு பண்றாங்க, எவ்வளவு கனவு காண்றாங்க, எவ்வளவு கடன் வாங்குறாங்க, நம்ம எதையுமே வேல்யூ பண்ணதில்லை. நீங்களும் படிக்கிறீங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க இந்த தலைமுறை. நான் இன்டர்வியூ எடுத்த, நான் சில செமினார்ல பார்த்த சில இன்சிடென்ட் சொல்றேன். நீங்க அப்படிதான் ஆகணும்னு. +2ல 60% தமிழ் வழியில படிச்ச பையன். ஒரு எஜுகேஷன் கேரியர் கவுன்சிலிங் நடக்கிற இடத்தில் என்ட்ரன்ஸ் எழுத சொல்றாங்க. அதுல அவன் காட் செலக்டட். எங்க? ஐஐடி பரோடாவில் அவனுக்கு சீட்டு கிடைக்குது. ஐஐடி பரோடாவில் படிச்சிட்டு இருக்கப்பயே ஃபாரினுக்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறான். அதுல நியூ ஜெர்சியில் அவனுக்கு சீட்டு கிடைக்குது. ஆஸ்கார் அகாடமியில் வேலை கிடைத்து மாதம் 1.25 கோடி சம்பாதிக்கிறான். ஆனா இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதான் பிரச்சனை. நமக்கு அதிகம் தெரிஞ்சது நீட். அப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நல்லா படிப்போம், கஷ்டப்பட்டு படிப்போம். அவனுக்கு வழிகாட்ட ஆள் இருக்காது. இங்க யாரும் கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான்லாம் வெக்கமே படக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை விட அப்பா அம்மாக்கள் மீது அதிக பாசத்தோடு இருப்பார்கள். இதுதான் உண்மை. உண்மையான அப்பா அம்மாக்களின் ஆசை என்ன தெரியுமா? நீ நன்றாக வாழ்வதை பார்க்க வேண்டும். அதை தவிர பேரண்ட்ஸுக்கு எந்த ஆசையுமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். நீ படிச்சிட்டினா ஒரு சொர்க்கம் காத்திருக்கிறது. +2 முடிச்ச பிறகு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. எந்திரிச்சு. எனக்கு சரியா கேட்கலாமா? சொல்லுங்க. Want to clear CLAT exam. என்ன? எதுக்காக அது? எந்த படிப்புக்காக? For lawyer. வேற? TNPSC UPSC. +2 முடிச்ச பிறகு இல்ல, பட் யூபிஎஸ்சின்றது தெரிஞ்சுக்க. +2 முடித்த பிறகு 75ற்கு மேற்பட்ட நுழைவுத் தேர்வு இருக்கு. நம்ம யாருக்குமே தெரியாது. 70ற்கு மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகளுக்கு உங்க +2 மதிப்பெண் தேவையில்லை. நீங்க இந்த 75 என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல பாஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு செலவே கிடையாது. படிக்கிறப்பயே கோல் செட் பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் நடிகர்கள் அல்ல. நடிகர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குறது அல்ல. உன்னிடம் பலர் ஆட்டோகிராஃப் வாங்கணும். மலம் அல்லக்கூடிய தொழிலாளியின் மகன் அவன் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். என்ன நடந்தது தெரியுமா? அந்த கடும் உழைப்பு பாஸ் பண்ணிட்டான். ஒரு மலம் அல்லக்கூடிய தொழிலாளியின் கைகளில் தவழ்ந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையின் கையில் இருக்கிற பேனா இருக்குல்ல, அதுதான் அரசு ஆயுதம் என்று சொன்னார். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கல்வி ஆயுதத்தை நீங்க எடுத்துக்கணும். நான் பேசினதுல உனக்கு என்ன இன்ஸ்பைரிங்கா இருந்தது? I will use every opportunity I get. வெரி குட். ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்றார். பயன்படுத்தி இருக்கார். வெரி குட். I want to write any entrance exam I will get good college. குட் காலேஜ். அதாவது ஆல் இண்டியாவில் டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் படிக்கணுன்றார். ஒரு பெரிய மாற்றம். என் சார்பாக அவருக்கு நல்ல வாழ்த்து சொல்லுங்க. முடிஞ்சா வெளிநாடுகள்லையும் போய் படி. வெரி குட். எந்த விஷயம் என் பேச்சை கேட்ட பிறகு இந்த விஷயம் என்கிட்ட நான் தப்பா பண்ணிட்டு இருக்கேன், அதை மாத்திக்கணும்னு நினைக்கிற விஷயம்னா என்ன மாத்திக்க போறேன்? சார் நீங்க உங்க மாமா பையன் சொல்லியிருந்தீங்களா சார்? ஓகே. அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். அது என்கிட்ட கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார்.
நல்லா கை தட்டுங்க. வெரி குட், எக்ஸலன்ட், அதை நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். சூப்பர். சார் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியங்கிறத நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் சார். சூப்பர், வெரி குட். வேற யார் பேசுறீங்க? நீங்களா போய் ஒருத்தவங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறத மற்றவங்க நம்மளை தேடி ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். நம்ம அந்த இடத்துல நிற்கணும், நம்ம அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு. யூனிவர்சல் நான் வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் சார். பள்ளிக்கூடத்தில் பேசுகிறேன், ஒரு பொண்ணு நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு துறையூரில் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ட்ரீம் இருக்கு, நான் பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் எங்கு படிக்கணுன்றதெல்லாம் பிரச்சனை. நம்ம தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறதுல அங்கே தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஐஏஎம்ல போய் படிக்கணும், கட்டாயம் நீ ஆண்டர்பிரனர் ஆவ. யாராவது இப்போ நான் எந்திரிச்சேன்னா 4 பேர் சிரிப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்கன்னு தயக்கம் எனக்குள்ளே இருந்தது சார். அது போயிட்டு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அப்போவே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. என்னோட ஒர்க் பண்ணுறவர் வந்து அவருக்கு 2 பொண்ணுங்க. நீட் எழுதுறாங்க, பாஸ் பண்ணலை அந்த பொண்ணு. ரொம்ப ஃபெடப் ஆயிட்டாங்க. நான் 2வது வருஷமும் நீட் எழுதுறேன் அப்படின்னு சொல்லுது. திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எண்டுக்கு போகிற போது ஒர்க் ஷாப் நடக்குது, கேரியர் கவுன்சிலிங். எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்வியாளர், நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நான் ஒரு கோர் என்ஜிஓ வச்சுருக்கேன், அவரை வச்சு தான் நான் ஒர்க் ஷாப் பண்ணுறேன் அப்படின்னு. அவரை போய் சந்திக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நீட் மட்டும் எழுத வேண்டாம், ஜேஇஇ எழுதுங்க. ஜேஇஇ எழுதுறது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை திரும்ப என்ன சொல்கிறாரு, ஜேஇஇ 2Bன்னு அடுத்த ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுவும் எழுதுங்கன்னு கேரியர் கவுன்சிலிங்கில் சொல்கிறாரு. சரின்னு எழுதுறாங்க. ரிசல்ட் வருது, நீட்டில் மீண்டும் ஃபெயில். அந்த பொண்ணு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஜேஇஇ 2B இருக்குல்ல, அதில் அந்த பொண்ணு டாப் 10ல் வந்துட்டான். நம்ம ஏதோ நீட் ஆசை இருக்கு, பட் பிளான் பி கல்வி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றில் தோல்வி வந்துருச்சு அப்படின்னு துவண்டவே கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது, அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இனி இந்தியா எக்கானமி கடல் சார்ந்து போகுது. கடல் சார்ந்த படிப்புகளுக்கு அப்படி இருக்கு. சரியா? ஹார்ட் ஒர்க் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் ஜெயிக்கிறது இல்லை, சினிமாவில் ஜெயிக்கிறது இல்லை. ஹார்ட் ஒர்க். உனக்கு ஒன்று வரலையா, வர்றது வரைக்கும் விடக்கூடாது. தேடல், நீங்கள் தேடணும். அந்த தேடலை தான் நான் விதைப்பதற்கான என் பேச்சினுடைய சாரம்ன்றது. நீ தேடு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை எடுங்க, அதில் ரொம்ப ஆத்மார்த்தமாக படிங்க, அதான் அங்கே பயன்படுத்து. நீங்கள் எப்போ தெரியுமா அந்த ஹார்ட் ஒர்க்கோட அருமை தெரியும்? நீங்கள் பிடிச்ச கல்லூரி இருக்கும், அந்த கல்லூரியில் போகலாம்னு நினைக்கிறப்ப ஒரு 1/2% மார்க்கில் அந்த காலேஜ் உங்களை விட்டு போகும். தோக்கிறது பிரச்சனையே கிடையாது, தோல்வியை நினச்சி முடங்கி போகிறது தான் பிரச்சனை. தேடல் இருக்கணும். இது போன்று இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. என்னோட பெரிய ஆசை என்னன்னா, துறையூரில் இந்த ஸ்கூலில் பல பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு உங்களை நான் உதாரணம் காட்டி பேசினால் அதுதான் எனக்கான வெற்றி. நான் உங்களை சந்திக்கிறப்ப, துறையூரில் உங்களை சந்தித்தேன் சார், நீங்கள் பேசுனீங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் எனக்கான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மீண்டும் சிஸ்டருக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்றேன். Sir, your words have encouraged us to begin this new journey with confidence and determination. Your guidance and commitment have been the foundation of today's success. As we conclude this program, let us carry forward valuable lessons, inspiring ideas and noble values that we have gained today. Once again, we thank you for your gracious presence, generous support and invaluable contributions. We thank you, sir. Everybody, you're very happy. No? Please put your hands together and thank you, sir. Thank you. God bless you. Really.